ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுக்கு எதிராக உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வண்டியாக கம்ப்ளைண்ட்டை கொண்டு வரலாம், கம்ப்ளைண்ட்டை கொட்டிட்டோம்னா நமக்கு ஆதரவாக அமெரிக்கா திரும்பிடும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த ஒயிட் ஹவுஸ் மீட்டிங்க்கு வந்திருப்பார். ஆனால் அவர் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் துணை அதிபராக பதவியேற்றிருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் அவர்களும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அந்த இமேஜை காப்பதற்கு, அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த தாரக மந்திரத்தை காப்பாற்றுவதற்கு உக்ரைனுக்கு இனிமேல் உதவிகள் இல்லை, உக்ரைன் எங்ககிட்ட மரியாதையாக நடக்கவில்லை அப்படிங்கிற ஒரு உண்மையை மக்கள் மத்தியில் போட்டு உடைச்சாங்க. மக்கள் மத்தியில் இப்படி ஒன்று போட்டு உடைச்சதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் செம ஆக்டர். அவர் எப்படி வேணாலும் பேசுவார், எந்த விதத்தில் வேணாலும் பேசி அவருக்கான காய் நகர்த்தலையும் அவருக்கு தேவை என்ன அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு சொல்கிறதுல வல்லவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஜெலன்ஸ்கி அவர்களை பத்திரிகையாளர்கள் முன்பு பேச வைத்து, அப்படி பேசினதுலேருந்து பாயிண்டை எடுத்து அந்த பாயிண்டை வச்சு ஒரு சண்டையை உருவாக்கி, அந்த சண்டையிலிருந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்படித்தான், நாம் செய்கிறதுல எந்த தவறும் கிடையாது, ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இதுக்கு மேலே உதவி செஞ்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அமெரிக்க மக்கள் சொல்கிற அளவுக்கு கரெக்டான பிளானை பக்காவாக ரெடி பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்படி முடிச்சு விட்ட ட்ரம்பில் அடுத்ததாக ஒன்று வந்திருக்கு. உக்ரைனுக்கு யார் ஆதரவு கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிற கேள்விதான். அது மட்டுமா, இன்னும் பல அப்டேட்டை நம்ம பார்க்க போகிறோம். இது வியூகத்தில் ஒரு ஃபயர் அப்டேட். 2-3 காணொலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? இந்த இடத்துல லீடர்ஷிப் பிரேக் டவுன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது என்ன லீடர்ஷிப் பிரேக் டவுன் அப்படின்னா, வேறு எதுவுமே இல்லை, 2 தலைவர்கள் பேசிக்கொள்ள போகிறார்கள். ஆனால் இதில் யார் பெருசு யார் சின்னது அப்படிங்கிறத அடித்து காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உக்ரைன் மற்றும் அமெரிக்காவினுடைய இந்த கூட்டமாக இருந்தது. அப்படி இந்த லீடர்ஷிப் பிரேக் டவுனை நம்ம எடுத்து பார்க்கணும்னா, அதில் மேனேஜிங் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறோம். அந்த பேச்சுவார்த்தையில் யார் யார் இருக்க வேண்டும், யார் யார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பவர் தான் மேனேஜிங் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மேனேஜிங் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய செட்டிங்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணாருன்னு பாருங்களேன். சுற்றி மீடியா பர்சன்ஸ், வேறு யாருக்குமே அலௌடு இல்லை அப்படின்னு சொன்னவர் கம்ப்ளீட்டான மீடியா பர்சன்ஸ், எதிராக இருக்கிறவங்க ஆதரவாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு முன்னாடி மைக்கையும் நீட்டி ஃப்ளாஷ் லைட்டை சடன்னு அடிக்க வச்சுட்டு ஒரு பெரிய டென்ஷன் அங்கே கிரியேட் பண்ணார். ஸோ இந்த மேனேஜிங் செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான். ஆனால் அதே இடத்துல உக்ரைனால் இந்த மேனேஜிங் செட்டிங்ஸை அமெரிக்காவில் செஞ்சிருக்க முடியுமான்னு கேட்டால் முடிஞ்சிருக்கும். எப்படின்னா, பெரிய அளவில் மீடியாவை பார்த்தோன்னே ஜெலன்ஸ்கி அவர்கள் எப்போதும் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்பீச், அது இந்த ஸ்டாண்டிங் ஓவேஷன் வாங்கின மாதிரியான ஸ்பீச்லாம் கொடுத்து இதை ஆரம்பிச்சிருந்தாருன்னா, ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் அதிகமான கேள்விகளை கேட்காம ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கேட்டிருக்கலாம். பட் நேரடியாகவே இந்த மேனேஜிங் செட்டிங்ஸ் அப்படிங்கிற செஞ்ச உடனே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அடுத்ததாக என்ன செய்கிறாருன்னா, அவரே ஆரம்பித்து ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு சொல்லி நிருபர்களிடம் அந்த விஷயத்தை பரப்பி விட்டுட்டாரு. டோட்டல் மீட்டிங் 40 நிமிடங்கள். ஆனால் இந்த 40 நிமிடங்களில் வெறும் 3வது நிமிடங்கள் வரும்போதே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கேள்விகளை கேளுங்க அப்படின்னு சொல்லி மீடியா பக்கம் ஜெலன்ஸ்கி அவர்களை திருப்பி விட்டது தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேனேஜிங் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத சரியாக செஞ்சிருக்கக்கூடிய இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அடுத்ததா பவர் பிளே அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கிரிக்கெட்லாம் நம்ம பார்த்துருப்போம் பாருங்க, பவர் பிளே ஆர் ஓவர் ரீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பவர் பிளே அப்படிங்கிறது என்ன, கரெக்டாக ஒரு 3வது ஓவர் வர பவர் பிளே, இல்லாட்டி 5வது ஓவர் 6வது ஓவர் வர ஒரு பவர் பிளே அப்படின்னு சொல்கிறதும், இல்லாட்டி பேட்டில் பவர் பிளே அப்படிங்கிறதும், இது எல்லாமே நம்ம கிரிக்கெட்டில் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு யார் அடிக்க போகிறா அப்படிங்கிறது தான் இங்கே மெயின். ஃபஸ்ட்டு ஒரு 10 ஓவருக்குள்ளே பவர் பிளே முடிகிறதுக்குள்ளே எவ்வளோ ரன் எடுக்கிறோம், லாஸ்ட் ஓவர் பேட்டிங் பவர் பிளே இல்லாட்டி பவுலிங் பவர் பிளே அப்படிங்கிறதுல எவ்வளோ விக்கெட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே மேட்டர். இந்த பவர் பிளேயை யார் அச்சீவ் பண்ணது அப்படின்னு கேட்டால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான். இந்த இடத்துல பவர் பிளே அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன, கரெக்டாக யோசிச்சு பாருங்கள். உக்ரைன் அமெரிக்காவை நம்பி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே அவர் அவருடைய பவரை காண்பித்தார். அந்த பவரில் அடுத்தது அவர் செஞ்சது, எங்களை சுற்றி மீடியா இருக்கு அப்படிங்கிற அடுத்த பவர் அப்படிங்கிறத அவர் காண்பிக்கிறார். அடுத்ததா, நீங்கள் 3 வருஷமாக இப்படி போராடிட்டு இருக்கீங்களே, உங்களுடைய போராட்டம் வெறும் வீணானது அப்படின்னு சொல்லி எதிரியை வீக் பண்ணார். அதாவது ஜெலன்ஸ்கி அவர்களுடைய போராட்டமும் அதே மாதிரி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு முன்னாடி இருந்த ஜோ பைடன் அவர்களுடைய அந்த வீக் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே மீடியாவுக்கு எடுத்து உரைத்து விட்டார். இது எல்லாம் சேர்ந்து தான் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு கோபம் அப்படிங்கிறது அதிகமானதுக்கான காரணம். அடுத்ததாக இருப்பது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பெரிய அளவில் ப்ளே பண்ணுச்சு. இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, எமோஷனலாக ஒருத்தரை டச் பண்ணும்போது, ஒரு ஈகோவாக இருக்கட்டும், இல்லை அவரை வீக் பண்ணுற சில பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், அவருடைய எமோஷனலை தூண்டும். நம்ம எமோஷனலாக இருக்கும்போது நிறைய உண்மைகளை பேசிடுவோம். அந்த உண்மைகளை பேசினது தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் மாட்டிக்கொண்டதற்கான காரணம்.
அந்த உண்மைகள்னா என்ன? ஆமாம், நீங்கள் எனக்கு உதவிகளாக செஞ்சீங்க, நாங்கள் தனியாக தான் இருந்தோம், நாங்கள் கெஞ்சி கேட்டோம், நீங்கள் எங்களுக்கு தரல. இதே மாதிரி பல எமோஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார். இதுவும் ஜெலன்ஸ்கிக்கு ஒரு பேக் ஃபயராக மாறிச்சு. இது எல்லாத்தையும் விட நாங்கள் தனிமையாக தான் நின்னோம், எங்களுக்கு எதுவுமே யாருமே உதவலை அப்படின்னு சொன்ன இடத்துல ஒட்டுமொத்தமான பிரேக்கப் அப்படிங்கிறது நடந்துருச்சு. ஸோ இப்போ அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், ஜேடி வான்ஸ் அவர்கள் ஒரு முக்கியமான கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். அதில் இதுக்கு மேலேயும் நம்ம உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை கொடுக்க வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. உக்ரைனுக்கான அடுத்த ஆயுதங்கள் இல்லாட்டி பண உதவிகள் அப்படிங்கிறத முழுதுமாக நிப்பாட்டுவதற்கான முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டு இருக்கும்போது செலன்ஸ்கி அவர்கள் எங்கே தெரியுமா போனார்? நேராக யூகேக்கு பறந்துருக்காரு. யூகே இன்னைக்கு யூரோப்பினுடைய முக்கியமான நாடுகள் எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்காங்க. ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டுருக்காங்க. சொல்லப்போனால் வேர்ல்டு வார் 2க்கு பிறகு யூரோப் நாடுகள் ஒன்றாக இணைந்து ஒரு மீட்டிங்கில், அதுவும் அவசர மீட்டிங்கில் பங்கு பெறுவது அப்படிங்கிறது இந்த மீட்டிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. இதுக்கு மேலே யூரோப்பை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் நாடுகள் ஒவ்வொன்றாக ஒன்றிணைக ஆரம்பித்திருக்கிறார்கள். ஜெலன்ஸ்கி அவர்களை ட்விட்டரில் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, இன்னைக்கு ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறத ஒரு 50-60 இடத்துல அவர் பதிவு பண்ணியிருப்பார். எந்தெந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள், எந்தெந்த நாட்டில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே உக்ரைன் கூட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னாரோ எல்லாருக்குமே ஜெலன்ஸ்கி அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கான தேங்க்யூ கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். போலந்தினுடைய முக்கியமான தலைவர்கள் சொல்றாரு, உக்ரைன் நீ தனிமையா இல்லை அப்படின்னு சொல்லி. கனடா சொல்றாங்க, உக்ரைன் நீ தனியா இல்லை, நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஜெர்மனி சொல்றாங்க, உங்க கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இப்படி நிறைய நாடுகள் உக்ரைன் தனிமையில் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ பதிவை தான் நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ பதிவுல இருந்து எல்லா நாடுகளும், யூரோப்ல இருக்கக்கூடிய பல நாடுகளும், உக்ரைனுக்கான ஆதரவான நாடுகள், யூரோப் அமெரிக்கா விட்டு பிரிந்து வருகிறது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இதுல கனடாவும் மாட்டிக்கொண்டார்கள். கனடா உக்ரைனுக்கு சப்போர்ட், எதையும் பற்றியும் பயப்படாத, டெம்பரரி விசா எக்ஸ்டெண்ட் பண்ணுற அந்த ப்ராஜெக்டை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கனடா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். உக்ரைனுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கனடா செய்யும், நீங்கள் எந்த விதத்திலையும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கனடா சொல்லியிருப்பது அமெரிக்கா கனடாவிடையே மீண்டும் பிரச்சனையை பெரிதாக மாற்றலாம். அது எப்படி விக்கி இவ்வளோ கரெக்டாக சொல்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தா, 25% டேரிஃப் பிளான் ஒன்று இருக்குல்ல, அதை மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ண போறாரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அதுவும் வித்தின் 3 to 4 டேஸுக்குள்ள அதை எக்ஸிக்யூட் பண்ண போறார். மெக்சிகோ, கனடா போன்ற நாடுகள் மீண்டும் சிக்கலில் தவிக்க போகின்றன. ஸோ அந்த சிக்கல் கனடாவுக்கு மட்டும் கிடையாது, யூரோப் நாடுகள் ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் பிரச்சனையாக மாறலாம். அப்போ இன்னைக்கு யூகேல போயிருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர்கள் எப்படி பேச்சுவார்த்தை நடத்த போகிறார் அப்படிங்கிறதுல இருந்து, அமெரிக்கா அவங்களுடைய உதவிகளை எப்படி நிப்பாட்ட போகிறது அப்படிங்கிறது வரை உக்ரைன் மற்றும் அமெரிக்காவினுடைய உறவில் ஏற்படக்கூடிய விரிசலை நாம இங்க பார்க்க முடியும். ரொம்ப கேஷுவலாக இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி டீ பிரேக் எடுத்துக்கிற மாதிரி புட்டின் அவர்கள் ஈஸியாக இதை கையாண்டு வருகிறார். அவருக்கு கிடைக்க போகிறது 20% லேண்டு, உக்ரைனுடைய லேண்ட் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 40-50% 50% ரேர் எர்த் மெட்டல்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அது கிடைச்சிச்சுன்னா 12 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு கிடைக்கும். இந்த 3 வருடங்கள் போரிட்டதற்கு 12 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்றது யாராலையுமே ப்ரெடிக்ட் கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கூடுதலான ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லை, விவசாய நிலங்கள் கூடுதலாக யார்கிட்ட போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக ரஷ்யாட்ட போயிடுச்சு. யூரோப்பினுடைய பிரெட் பாஸ்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய உக்ரைன் அவங்களுடைய இடத்தை இழந்து விட்டார்கள். அவங்களுடைய ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்க்கான மைனிங் அந்த ஃபெசிலிட்டியை இழந்து விடுவார்கள். கூடுதலான நிறைய இழப்புகளை உக்ரைன் சந்திக்கும் நேரத்தில் அமெரிக்காவினுடைய சப்போர்ட்டும் இல்லாமல் உக்ரைன் தனியாக என்ன முடிவை எடுக்க போறாங்க, உக்ரைனுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய யூரோப் நாடுகள் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த ஃபயர் அப்டேட்ல பார்க்க போறோம். இது வியூகம் வழங்கும் ஃபயர் அப்டேட் பாகம் 2. ஆல்ரெடி ஒரு வீடியோவை நம்ம தமிழ் பட்சத்தில் பார்த்துட்டோம். பார்க்காத டிபி டூஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. இதனுடைய 3வது காணொலிக்காக காத்திருங்கள். அப்போ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.